ஹலோ! வெல்கம் டு டாக்டர் வைத்திகீஸ் விளாக்ஸ். இன்னைக்கு பார்க்க போறது மீஷோ ஹால். மீஷோலேருந்து நெறைய டீ-ஷர்ட்ஸ், ஸ்கர்ட்ஸ், லெக்கிங்ஸா இருக்கட்டும், சாரி, துப்பட்டா செட்ஸ் இது எல்லாமே வாங்கியிருந்தேன். அதனுடைய கம்ப்ளீட்டான ஒரு ரிவ்யூ விளாக் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் சாரி. இதுல வந்து ஒரு நல்ல பிளாக் கலர்ல திக்கான பார்டர் வச்ச சாரி. இதுல 3 to 4 பிரிண்ட்ஸ் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எந்த பிரிண்ட் வேணுமோ அந்த பிரிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி 546 இந்த ரேட்ல இருக்கு. ஆனா என்னன்னா 546 ருபீஸ் கொடுத்து வாங்கி இது வந்து காட்டன் கிடையாது. லைக் காட்டன் அண்ட் பாலிஸ்டர் மிக்ஸ். அது வந்து லைக் ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட்டா இருந்தது. ஸோ அதர்வைஸ் வந்து சாரியோட லுக் நல்லா இருந்தது. எனக்கு வந்து யூசுவலா சாரி ஃபுல்லா இந்த மாதிரி பிரிண்ட் போட்டிருந்தா அந்த அளவு எனக்கு பிடிக்காது. லைட்டா கொஞ்சமாவது பிளைனா வந்திருக்கணும். கொஞ்சம் இடத்துல தான் வந்து டிசைன்ஸ் இருக்கணும். கம்ப்ளீட்டா டிசைன்ஸ் இருந்ததுன்னா அது அந்த அளவு எடுப்பா தெரியாது. லைக் இந்த மாதிரி ஃபேப்ரிக்ல அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இதுவுமே அது மாதிரி நல்லா இருந்தது, பார்க்க அழகா இருந்தது. பட் அன்பார்ச்சுனேட்டா வந்து அதனுடைய அந்த ஃபேப்ரிக்னால எனக்கு இது ஃபுல் ரிவ்யூ கொடுக்க முடியல. உங்களுக்கு வந்து காட்டன் அண்ட் பாலிஸ்டர் மிக்ஸ்டு ஃபேப்ரிக் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இதை ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு ஒரு 200 போட்டீங்க, ஒரு 700 போட்டீங்கன்னா அதுக்கு அந்த ரேஞ்ச்ல சூப்பரான காட்டன் சாரியே இந்த ரேட்டுக்கு இந்த ஒரு லுக்குக்கு நீங்க வாங்கிக்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு பிளவுஸ் பீஸுமே அதில் அட்டாச்சா கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி பிளாக் கலர்ல ரன்னிங் பிளவுஸ் மாதிரியுமே வந்துருந்துச்சு. எனக்கு வந்து இதுல வந்து அந்த லுக் வெளியே தான் நீங்க பார்க்கும்போது இந்த சாரி ரொம்ப எலிகண்டா ரொம்ப டீசென்டாவே இருக்கு. பட் கிட்ட வந்து நீங்க அந்த சாரியோடைய ஃபேப்ரிக்கை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் வந்து உங்களால கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண முடியும். இதுல இந்த பேட்டர்ன்ல இதே மாதிரியே நம்ம போட்ட பேட்டர்ன்லயே வந்து உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் அவைலபிளா இருந்தது. அதுல எது வேணுமோ நீங்க அதை ஷாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெகிங் செட் 300 ருபீஸ்ல நான் வாங்கியிருந்தேன். ஏன் மீஷோல வந்து 150ல இருந்தே ஆரம்பிக்குது, ஏன் 300 ருபீஸ்ல வாங்கினேன் அப்படின்னா இது ரேட்டிங் நல்லா இருந்தது. அட் த சேம் டைம் நான் காட்டுற போது தெரியுது பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி அவ்வளோ சூப்பரா இருந்தது. இந்த ரேஞ்ச்ல இந்த குவாலிட்டி எக்ஸலண்டா இருந்தது. இதுல வந்து நான் வந்து ஒயிட் அண்ட் ப்ளூ ஷேட் 2 ஷேட் வாங்கியிருந்தேன். ஸோ டிஃப்ரெண்டான பிராண்ட் தான், லோக்கல் பிராண்ட் மாதிரி தெரிஞ்சது. பட் குவாலிட்டி சூப்பரா இருந்தது. சைஸ் எக்ஸல் வாங்கியிருந்தேன். எனக்கு எக்ஸல் வந்து அப்படியே பக்காவா பத்துச்சு. நான் வந்து இது என்னுடைய இந்த போஸ்ட் பிரெக்னன்சி இந்த லாக்டேஷன் பீரியட்ல என்னோட எல்லா சைஸுமே ஒரு சைஸ் நான் பெருசாவே ஆயிட்டேன். ஸோ அதனால வந்து என்னோட எல் சைஸ் லெகிங்ஸ் எதுவுமே எனக்கு சுத்தமா பத்த மாட்டேங்குது. அதனால நான் வந்து எக்ஸல் நான் சூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து நான் ஆங்கிள் லென்த் லெகிங் வாங்கியதுனால எனக்கு அப்படியே பக்காவா பெர்ஃபெக்டான ஃபிட்டா இருந்தது. ஃபேப்ரிக் நீங்க வீடியோல பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்குன்றது. பிரிஸ்மா, கோ கலர்ஸ் அந்த பிராண்ட்ல நமக்கு லெகிங் எப்படி இருக்குமோ அந்த ஒரு பட்ஜெட்லயே கிடைச்சது. ஸோ இதுல வந்து நான் நல்ல ரேட்டிங் கொடுப்பேன். 10க்கு 8 கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து துப்பட்டா வாங்கியிருந்தேன். இதுல வந்து நான் வந்து எல்லோ அண்ட் கிரீன் வாங்கியிருந்தேன். ஏன்னா என்கிட்ட 2 கலர் லெக்கிங்குமே இருக்கு. பட் மேட்ச் பண்ண துப்பட்டா இல்ல. யூசுவலா நான் வந்து துப்பட்டா மீஷோல வாங்குனதே கிடையாது. வாங்குனதே இல்ல. இந்த டைம் எனக்கு ஹை டிசப்பாயின்ட்மென்ட். 200 ருபீஸ்க்கு கண்டிப்பா அது வொர்த்தே கிடையாது. ஏன்னா அந்த துப்பட்டாவோட ரேஞ்ச் வந்து ஒரு துப்பட்டா வந்து 50 ருபீஸ் தான் இருக்கும். அத நான் அந்த குவாலிட்டி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. வீடியோல பார்க்கறது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. பட் குவாலிட்டி சுத்தமா நல்லா இல்ல. யாருக்காவது இந்த ஃபேப்ரிக்ல துப்பட்டா பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து நல்ல ஒரு மாதிரி ஒரு ஜார்ஜெட்லயோ அந்த மாதிரி இருந்தா தான் பிடிக்கும். இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது? நூல்லாம் அப்படியே வந்துரும் இல்லையா? நம்ம 2 வாஷ் 3 வாஷ் பண்ணாலே அந்த மாதிரி துப்பட்டாவா இருந்தது. அந்த கீழ வந்து அந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் குடுத்திருந்தாங்க. அதனால வேணா இது வந்து அந்த ரேஞ்சுக்கு வாங்கலாம். பட் அப்பவுமே வந்து ஒரு துப்பட்டா 100 ருபீஸ்ன்றத நம்பவே முடியல. ஏன்னா குவாலிட்டி அந்த அளவு இல்ல. நம்ம வந்து உங்களுக்கு நான் காட்டும்போது தெரியும். நல்லா டிரான்ஸ்பரண்டா ஒரு மாதிரி பொச பொசன்னு இருந்தது. ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல. இப்ப நம்ம ஸ்டோல் மாரி நம்ம கட்டிட்டு வெளிய போற மாரி கூட இல்ல. பட் இது உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா நீங்க ஷாப் பண்ணிக்கோங்க. கலர் ஆப்ஷன்ஸுமே இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டாப். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டாப் இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சும்மா சூப்பரா பெர்ஃபெக்ட்டா இருந்தது. கிராப் டாப் மாதிரி அப்படியே நம்மளுடைய வெயிஸ்ட்டோட அப்படியே நின்னுடுச்சு. இது சைஸ் எக்ஸ்எல் வாங்கியிருந்தேன். ஸோ 316 ருபீஸ் இது. நான் வந்து மீஷோ லைவ்ல வாங்கினதுனால எனக்கு வந்து 250 ருபீஸ் கிடைச்சது. சரியான ஆஃபர். இந்த டாப் வந்து இந்த மாதிரி கிரேப்ன்னு சொல்லலாம், இல்ல பாலிஸ்டர்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான ஃபேப்ரிக் தான். பட் அந்த நெக் கட்டா இருக்கட்டும், ஸ்லீவா இருக்கட்டும், அந்த வெயிஸ்ட் கிட்ட ஒரு கட் குடுத்திருந்தாங்க. ரொம்பவே அழகா இருந்தது. டீசென்ட்டா, எலிகன்ட்டா இருந்தது. நீங்க வந்து இது கூட பேண்ட் போட்டுக்கலாம். இல்ல நீங்க லாங் ஸ்கர்ட் போட்டு கூட மேட்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து அப்படியே பக்காவா இருந்தது. ஐ மீன் ஃபிட்டிங் சொல்றேன். பெர்ஃபெக்ட்டா இருந்தது ஃபிட்டிங் எனக்கு. ஆல்டரேஷனே பண்ண வேணாம் அப்படின்ற அளவு இருந்தது. ஸோ எனக்கு வந்து அது வந்து ஜீனோட போச்சு. சூப்பரா மேட்ச் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு ஸ்கர்ட் வாங்கியிருந்தேன். ப்ளீட்டட் ஸ்கர்ட் ஃபுல் லென்த் 270 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அகெயின் இதுவும் நான் ஜிபே பண்ணி வாங்கினதுனால எனக்கு இது வந்து அரௌண்ட் ஒரு 245 அந்த ரேஞ்சில தான் கிடைச்சது. இதுல கலர் ஆப்ஷன்ஸ் இல்ல. பட் இந்த செல்லர் கிட்ட போனா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. வெயிஸ்ட் கிட்ட ஒரு எலாஸ்டிக் பேண்ட் குடுத்து அப்படியே கீழ ஸ்கர்ட் குடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் 10க்கு நான் வந்து இதுக்கு 6 to 7 குடுப்பேன். ஏன்னா உள்ள இன்னர் லைனிங் இல்ல. கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்டபுளா இருக்கு. பட் லுக் சூப்பர்பா இருக்கு. ஸோ எல்லா ப்ராடக்ட் லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். கீழ போய் செக் பண்ணி பாருங்க.
வேற ஏதாவது வீடியோ வேணும்னா இந்த வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல கேளுங்க, கண்டிப்பா போடுறேன். நிறைய பேர் என்னுடைய அந்த இட்லி பொடி ரெசிபி கேட்டுட்டு இருக்கீங்க. அன்பார்ச்சுனேட்டா நான் நிறைய அரைச்சு வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் காலி ஆகுற மாதிரி இருக்குது. நான் காலி ஆனாலும் கண்டிப்பா அந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இன்னும் நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ, பை பை, ஹேவ் அ நைஸ் டே.